வணக்கம் நேர்களே. தந்தி தொலைக்காட்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் இணைந்திருக்கிறோம். இன்று நம்முடைய விருந்தினர் ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சர் நடிகை ரோஜா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். திருப்பதி லட்டு விவகாரம் பெரும் அதிர்ச்சியிலிருந்து பக்தர்கள் இன்னும் மீளலை. உண்மையா பொய்யா, சாப்பிடலாமா கூடாதா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி இருக்குது. அரசியல்வாதியாக இருக்கீங்க, அமைச்சராகவும் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இது அதிர்ச்சியா இல்லையா? முதல்ல உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா பாலிட்டிக்ஸ்க்காக இவ்வளோ கேவலமாக சந்திரபாபு நாயுடு பேச முடியும்னு யாரும் எதிர்பார்க்கல. அவர் நிறைய விஷயத்தில் பாலிட்டிக்ஸ் விளையாடி இருக்காங்க, ஆனால் கடவுள் விஷயத்தில் கூட விளையாடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டார் சந்திரபாபு நாயுடு. எந்த விதமான தப்பு நடக்காமல் நடந்திருக்கு. லட்டுவில் மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, ஃபிஷ் ஆயில் மிக்ஸ் ஆகிருக்குன்னு கூச்சம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு கடவுள் அவருக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். இல்லை, அவரை காட்டக்கூடிய ஆதாரம் இந்த குஜராத் லேப் ரிப்போர்ட், என்டிடிபியினுடைய லேப் ரிப்போர்ட். அதில் மென்ஷன் ஆயிருக்கே பீஃப் டெல்லோ அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கே. நீங்கள் அந்த ரிப்போர்ட் ஒரு வாட்டி வர வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு லேப் இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா திருமலாவே லேப் இருக்குது. எவ்ரிடே திருமலாவில் எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அண்ட் 6 monthsக்கு ஒரு வாட்டி டெண்டர் ப்ராசஸ் நடக்கும். ஸோ எப்போ கண்டெய்னர் வருமோ அந்த கண்டெய்னரில் 3 சாம்பிள் எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒழுங்காக இருந்தால் தான் உள்ளே அனுப்பிட்டு அன்லோட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு என்ன சொல்லுவாங்க அஃபிஷியலோ எல்லாமே விஜிலன்ஸோட கடவுள்கிட்ட ரொம்ப புனிதமாக இருக்கிற அந்த லட்டுக்காக நெய்யாகட்டும் மற்ற பொருளாகட்டும் எல்லாமே குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனதுக்கப்புறம் ஜூனில் ஆனார். ஜூலையில் வந்த கண்டெய்னரில் 2 கண்டெய்னர் மட்டும்தான் கிளியராக ஈஓ சொல்லியிருக்காங்க. வெஜிடபிள் ஆயில் அப்படின்னா வனஸ்பதி மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது, அதனால தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம், யூஸ் பண்ணலன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கவர்மெண்ட்டில் உங்கள் ஈஓ தான் அத்தாரிட்டி டிடிடியில், அவர் தான் மெயின். சிஎம்மோட இன்வால்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அவர் கிளியர் கட்டாக சொல்லி அதை வெளியே அனுப்புனதுக்கப்புறம் மற்ற டேங்கர்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த டேங்கர்ஸ்குள்ளே கூட இருந்தது, இவங்க பார்க்காம உள்ளே அனுப்பி யூஸ் பண்ணிட்டாங்க, அது பக்தர்கள் சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டம். உன் கவர்மெண்ட்டில் நடந்ததுக்கு உன்னை பனிஷ் பண்ணணும், உன் கீழே இருக்கிற அஃபிஷியல்ஸை பனிஷ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஜெகன்மோகன் ரெட்டி மேலே பழி போடணுங்கிற ஒரு யோசனையில் தான் நீங்கள் ஒரு பொய்யான ஃபேக் ரிப்போர்ட் கொண்டு வந்து அன்னைக்கு சொல்கிறீங்க. அது கூட உங்கள் கவர்மெண்ட்டில் தானே நடந்தது. இல்லை, இதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜூலை மந்த். ஆனால் இந்த டெண்டர் எப்போ ஓகே ஆச்சு? அதாவது இப்போ சாம்பிள் எடுக்கிறப்பவே இப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஜெகன்மோகனுடைய ஆட்சியில் எத்தனை கண்டெய்னர் இது மாதிரி வந்திருக்கும்? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது தானே அங்கே உதாரணமாக வைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி 5 வருஷம் சந்திரபாபு நாயுடு தானே இருந்தாங்க, அப்போ நடந்திருக்குன்னு நாங்கள் சொன்னேன். ஸோ கடவுள்கிட்ட யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, டெண்டர் ப்ராசஸ் டிடிடியில் ஈஓ கீழே அஃபிஷியல்ஸ் பார்த்துப்பாங்க. சேர்மன் அதை மேல் பார்வை பார்ப்பாங்க. 6 monthsக்கு ஒரு வாட்டி டெண்டர் போட்டுவாங்க. எவ்ரி டைம் ஒரே ஆளுக்கு வராது டெண்டர், ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஆள் எடுப்பாங்க. ஸோ யார் டெண்டர் எடுத்தாலும் முதல்ல சாமி மேலே பக்தியில் தான் அவங்க அந்த டெண்டர் கம்மியாக கோட் பண்ணுவாங்க. அது பிஸ்னஸாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ எவ்ரி 6 monthsக்கு டெண்டர் போடும்போது அன்னைக்கு அந்த டெண்டர் லிஸ்ட்டில் யார் கம்மியாக போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் L1 கொடுப்பாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கிறது. அதுதான் அந்த பேப்பர்ஸ் நான் காட்டினேன், டெண்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. 320 ரூபாய்க்கு எப்படி மேடம் 1 kg கீ எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் ஒரு நாளைக்கு 15,000 லிட்டர் தேவைப்படுது, கேஜி வரைக்கும் தேவைப்படுது அப்படின்றாங்க. இப்போதான் அதுதான் நான் சொல்லிட்டேனே உங்களுக்கு, கடவுள்கிட்ட யாரும் பிஸ்னஸாக பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக செய்கிறவங்க கூட இருக்காங்க. இல்லை மேடம், அது அரசு பண்ணுச்சுன்னு சொல்லலை. இப்போ ஏன் அந்த நிறுவனமாக இருக்கக்கூடாது? அவங்க கமர்ஷியலாக தானே பண்ணுவாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாமல் அந்த நிறுவனம் கலந்துருந்தா அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? அப்படியே கிடையாதுங்க. இது இன்னைக்கு இல்லை, சந்திரபாபு நாயுடு இருக்கும்போது 270K கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தா 200 கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி 160 கொடுத்தாங்க. ஸோ எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே வந்தது. ஸோ அப்போது ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டு இப்போ திடீர்னு கம்மிக்கு வாங்கின மாதிரி எதுவுமே இல்லை.
அந்த ப்ரூஃப் வேணா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நந்தி நெய் பற்றி பேசியிருக்காங்க. நந்தினி நெய் ரொம்ப பியூர் நெய், அது ஏன் யூஸ் பண்ணலான்னு. ஏன் சந்திரபாபு நாயுடு யூஸ் பண்ணல? ஸோ பேட்டி நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் ஆன் பேப்பர் 2014 நீங்கள் சிஎம் ஆனதுலேருந்து நந்தினி நெய் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நந்தினி அவங்க வந்து கோட் பண்ணல, கம்மி ரேட்டுக்கு அவங்க கோட் பண்ணதை அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, எந்த சிஎம் வந்தாலும் அந்த டெண்டர் ப்ராசஸில் யார் டெண்டர் போடுறாங்களோ அந்த டெண்டரில் கம்மியாக வந்தவங்க அண்ட் ரிவர்ஸ் டெண்டரிங் பண்ணுவாங்க, அதில் கம்மியாக வரவங்களுக்கு தான் L1 கொடுப்பாங்க. இது லட்டு நெய் மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்ஸுமே இந்த டெண்டர் ப்ராசஸில் இப்படி தான் எல்லா கவர்மெண்ட் பண்ணுவாங்க. சரி மேடம், இப்போ வந்து மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னாலும் கூட பக்தர்கள் பயன்படுத்துகிற லட்டில் அந்த நெய்யில் அடல்ட்ரேஷன் நடந்திருக்கு, அது வனஸ்பதியாக இருந்தாலும் கூட அது சாதாரண விஷயமா? அதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும்? அது யார் பொறுப்பு எடுக்கணும்? யார் வந்து இந்த நெய் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இது அரசாங்கம் கேட்குற கேள்வி கிடையாது இல்லையா? ஸோ யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, யார் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யார் வந்து இது டெண்டர் எடுத்துட்டு அந்த நெய் அனுப்பியிருக்காங்க, இவங்க 3 பேர் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஒருவேளை பண்ணியிருந்தா அந்த வனஸ்பதி மிக்ஸ் ஆயிருந்தாலும் அது ஏன் வச்சுக்கல சாம்பிள்? இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியும் இல்லையா? இவங்க பிளான் பண்ணி தானே பண்ணுறாங்க. அப்போ அந்த நெய் வந்து அவங்க சாம்பிள் வச்சுட்டு இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த நெய் கொடுக்க வேண்டியது தானே. இங்கே வந்து திருமலையில் லட்டு மட்டும் இல்லை சார், நிறைய பேருக்கு தெரியாது, திருமலையில் வந்து நிறைய பிரசாதம் இருக்குது. சக்கரை பொங்கலி, கார பொங்கலி, அப்புறம் வந்து கலந்த சாதம், சாம்பார் மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணது, அப்புறம் திக்கு தோசை பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பெரிய ஜிலேபி, பெரிய தேர்ஸ்டே வந்து பெரிய ஜிலேபி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணுவாங்க. வெறும் லட்டுல மட்டும் கலந்துருக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த லட்டு வந்து ரொம்ப புனிதமானது, எல்லாருமே கொஞ்சம் கடிச்சா போதும் கண்ணுக்கு இது மாதிரி பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது மேலே ஒரு கல் போட்டுட்டா இப்படி பிஜேபிக்கு அப்படி ஜெகன்மோகன் ரெட்டி 2 பேர் அடிக்கலாம், ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கலாம்னு சந்திரபாபு நாயுடு பிளான் பண்ணார். ஆனால் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இல்லை, இது ஜெகன்மோகன் ரெட்டியை அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. பிஜேபி எங்கேருந்து வந்துச்சு? பிஜேபியையும் சந்திரபாபு நாயுடு டார்கெட் பண்ணுறாரா இந்த லட்டு மேட்டரில்? கண்டிப்பாக. ஏன்னா சந்திரபாபு நாயுடு எப்போவுமே பிஜேபியோட சப்போர்ட் தான் அவர் வந்து கவர்மெண்ட்டில் வந்திருக்காங்க. முதல் வாட்டி 95ல் வரும்போது என்டிஆரை ஏமாத்திட்டு தான் வந்தார், அவர் ஜனங்களை ஃபேஸ் பண்ணி வரலாம். நெக்ஸ்ட்டு 1998 வந்து வாஜ்பாய் சார் கூட கலந்து எலெக்ஷன் வந்து தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். 2014 மோடி சார் கூட கலந்து எலெக்ஷனுக்கு வந்து தான் அவர் சிஎம் ஆனார். ஆனால் 2019ல் இண்டிபெண்ட்டாக அவர் பார்ட்டி மட்டும்தான் ஜனங்களை ஃபேஸ் பண்ணி எலெக்ஷன் பண்ணிச்சு, 23 சீட்டு தான். அதனால தான் இப்போது கை காலு பிடிச்சி திருப்பி மோடி கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து மோடி சார் கூட சேர்ந்து இன்னைக்கு மறுபடியும் முதலமைச்சர் ஆனார். ஸோ இவருக்கு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இல்லை, இவர் யாருமே ஆந்திர பிரதேஷில் நம்ப மாட்டாங்க. அதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு வந்து பிஜேபி ஆந்திர பிரதேஷ்குள்ளே நுழைஞ்சிச்சுன்னா நம்ம லைஃபு, நம்ம பார்ட்டி, நம்ம பையனோட லோகேஷோட லைஃப் அதோட ஃபினிஷ் ஆகிடும்னு பயம் வந்துச்சு. ஸோ அந்த ஹிந்துயிசம்னு நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பழி போட்டார். அதில் பவன் கல்யாண் பூந்து விளையாடிட்டார், அதில் தான் அவர் மாட்டிக்கிட்டார் சந்திரபாபு நாயுடு. ஸோ ஹிந்து ஓட் வந்து பிஜேபி வந்து ஃபியூச்சரில் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக சந்திரபாபு நாயுடு இப்போவே இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கார். எஸ். ஏன்னா ஆந்திர பிரதேஷில் பிஜேபி அவ்வளோ சப்போர்ட் இல்லை, தெலுங்கானாவில் இருக்கு, ஆனால் ஆந்திராவில் வந்து இது வரைக்கும் பிஜேபி உள்ளே வர முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களும் முக்கியமான அமைச்சர்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பிஜேபியை பகச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாரா? அது பிஜேபிக்கு தெரியாமல் இருக்குமா? இன்னைக்கு வந்து பிஜேபி சந்திரபாபு நாயுடு மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், தெரியுமா இல்லையா? ஸோ அந்த நிலைமையில் இருக்குது. ஸோ இப்போ அவங்க சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எங்கேயும் அமித்ஷா அண்ட் மோடி சார் பேசினதே இல்லை. ஏன்னா மோடி சாரை சந்திரபாபு நாயுடு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க முடியும். அதனால்தான்
இப்போ 2024 எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவன் கல்யாண் கையை காலை பிடிச்சி அவங்க மூலியமாக போய் அங்கே மோடி சார் வீட்டு வெளியில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல தான் இந்த 3 பேர் சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அமித்ஷா வரும்போது லாஸ்ட் 2014 அவங்க சேர்ந்து எலெக்ஷன் போயிட்டு அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவர் எப்பவுமே அப்படிதான் ஒரு பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து யாரையும் கேர் பண்ண மாட்டேன். அமித்ஷா வந்தால் திருமலாவுக்கு அவர் கார் மேலே கல்லை போட்டு பிளாக் கிளாத் வந்து அவங்க பார்ட்டியால் ஆட்டிட்டு அவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க. ஆனால் வெக்கம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் திருப்பி அவங்க கூட போய் காலை பிடிச்சி கையை பிடிச்சி திருப்பி அந்த பார்ட்டியில் சேர்ந்து இப்போ எலெக்ஷனுக்கு வந்தாங்க. ஸோ இதுதான் இவரோட வேலை. ஸோ சந்திரபாபு நாயுடு டர்ட்டி பொலிட்டிக்ஸ் ஆடுவாங்க. அவர் எவ்வளோ தூரமாவது சுயநலத்துக்காக போவாங்கன்னு தெரியும். அதனால இந்த இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மெயின் பிஜேபி ஆளுங்க பேசல. சோட்டா மாட்டா இருக்குல்ல பக்கத்து ஸ்டேட்டில், அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக அவங்க எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து ட்ராமா போடுறாங்க. அதுதான் இங்கே நடக்கிற விஷயம். ஸோ அப்போ இந்த லட்டு விஷயத்தில் சந்திரபாபு நாயுடுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணலை அப்படின்றீங்களா? இல்லை, எப்படி பண்ண முடியும்? உண்மையாக நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார். நேற்று நான் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட், ஆந்திர பிரதேஷ் பிரசிடென்ட் புரந்தேஸ்வரி, சந்திரபாபு நாயுடு கோ பிரதரோட ஒய்ஃபு. ஸோ அவங்களுக்கு கிளியராக சொன்னேன், நீங்கள் பிஜேபி பிரசிடெண்ட்டா டிடிபி பிரசிடெண்ட்டா? நீ எப்படி சைலண்ட்டாக இருக்க முடியும்? நம்ம ஸ்டேட்டில் நம்ம கடவுள், ரிச்சஸ்ட் கடவுள் அண்ட் புனிதமான ஒரு டெம்பிள், புனிதமான ஒரு லட்டு விஷயத்தில் இவர் வந்து இவ்வளோ தப்பான பேச்சு பேசும்போது பிஜேபினா ஹிந்துத்வ காப்பாற்றுற ஒரு பார்ட்டி இந்தியா வைடு, அவ்வளோதானே? ஸோ நாங்கள் தான் காப்பாற்றுறோன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என்கொயரி பண்ண மாட்டீங்க? ஏன் சிபிஐ என்கொயரி கேட்க மாட்டேங்கிற? ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் இது விசாரணை செய்ய சொல்லி ஏன் நீங்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு நான் நேற்று கேட்டேன். இப்போ லாங் டைமில் மேம் பிஜேபிக்கும் தெலுங்கு தேசம் பார்ட்டிக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய எம்பிஸால தான் ஒரு மெஜாரிட்டி ஆயிருக்கு. அதுக்கு தான் சைலண்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிஜேபி. ஏன்னா சந்திரபாபு நாயுடு இது முதல் வாட்டி இல்லை, வாஜ்பாய் கூட எலெக்ஷனுக்கு போய் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பார்ட்டிலேருந்து வெளியே வரும்போது இனிமே என் லைஃப்பில் நான் பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சுக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பேட் பார்ட்டியே இல்லைன்னு சொன்னவர் 2014 எப்படி மறுபடி பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சிருக்காரு? 2014 முன்னாடி சிஎம்மாவே இவர் கரெக்ட் இல்லை, இந்த மாதிரி ஆளை வந்து ஹேங் பண்ணணும்னு மோடி பற்றி பேசினா சந்திரபாபு நாயுடு எப்படி 2 வாட்டி மோடி கூட அலையன்ஸ் வச்சுருக்காங்க? ஸோ அவர் வந்து அவரோட சுயநிலத்துக்காக என்ன வேணாலும் செய்வார், யார் வேணாலும் பலி கொடுப்பார், எவ்வளோ கேவலமாக கால் பிடிக்கிறதுக்கு கூட அவர் ரெடி ஆகிடுவார். ஸோ அவரோட பேசிக் கேரக்டர் தான் அது. லட்டு மேட்ரு ஒரு புறம் இருந்தாலும் இப்போ பவன் கல்யாண் நமக்கு கொடுத்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு, உண்டியல் காணிக்க திருடப்படுது, டாக்குமெண்டெல்லாம் வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொடுத்தாலும் அது வந்து தனிநபர்களுக்கெல்லாம் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் போகுது அப்படின்ற ஒரு இன்னொரு அதிர்ச்சி குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? இப்போ சுப்ரீம் கோர்ட்டு பலார்னு ஒன்று கொடுத்த உடனே அதுலேருந்து டைவெர்ட் பண்ணி வெறும் லட்டு இஷ்யூ இல்லைங்க, இந்த உண்டியில் போட்ட காணிக்கை எங்கே போது தெரியல, உண்டியில் போட்ட உங்கள் இன்டர்வியூ தான் நான் பார்த்தேன், அந்த பேப்பர்ஸ் கொடுப்பாங்கல்ல, லேண்ட் பேப்பர்ஸ், ஃப்ளாட் பேப்பர்ஸ், இதெல்லாம் கூட என்ன சொல்லுவாங்க டிஸப்பியர் ஆகுதுன்னு சொல்லும்போது உண்மையிலே இவருக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையா, தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா, ஒரு வாட்டி நீங்களே யோசனை பண்ணுங்கள். திருமலா வந்து ரொம்ப பகட்பந்தியாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு ஒரு வாட்டி போனாலும் அது உங்களுக்கு புரியும். ஸோ எந்த விஷயமானாலும் சிஸ்டமேட்டிக்காக நடக்கும் அண்ட் எல்லாமே சிசி கேமரா நடுவில் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் பார்வையில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் ஹுண்டியில் போடுற எல்லாமே அது காசாக இருந்தால் பரக்காமணிக்கு போகும், பரக்காமணியில் கவுண்ட் பண்ணுவாங்க. அங்கே ஃபுல் கேமராஸ் நடுவில் தான் ரொம்ப பாதுகாப்பில் தான் அந்த கணக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக சீல் பண்ணி வித் செக்யூரிட்டி பேங்க் போய் டெபாசிட் பண்ணுவாங்க. கோல்டு அதே மாதிரி தான் டெபாசிட் பண்ணும்போது எல்லா கணக்கு யாரும் ஒரு பைசா எடுக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே பார்த்துட்டே இருப்பாங்க, கேமராஸும் ஆஃபீஸர்ஸும் போலீஸும் எல்லாமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் பேப்பர்ஸ் போடுவாங்கன்னு சொன்னார், ஒரு ஃப்ளாட் பேப்பர் இல்லை ஒரு நிலம் விவசாய நிலம் பேப்பர்ஸ்னு.
அது எல்லாமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க அந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு நேராக போய் பார்ப்பாங்க. அந்த லேண்ட் பேப்பர் போட்ட ஓனர் பேர் மேலே அந்த லேண்ட் இருக்கா இல்லைன்னு பார்ப்பாங்க. எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு தான் அதை டிடிடிக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி அவங்கள கேட்பாங்க. அப்போ தான் அதை டிடிடி தான் எடுத்துகிட்டு அது அந்த டெம்பிளுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே யாரும் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ட் இன்னொரு குற்றச்சாட்டும் பண்ணாங்க. 10,000 ரூபாயில் வந்து இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க ஸ்ரீவாணி டிக்கெட்டு. ஆனால் 500க்கு தான் ரிசிப்ட் கொடுக்குறாங்கன்னு உங்கள் இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். இது பெரிய தப்பு. இது வந்து 10,000க்கு செப்பரேட்டாக ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அது வந்து டொனேஷன் மாதிரி ஒரு 1000 டிக்கெட் எவ்ரிடே 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த 10,000 வந்து கோயில் கட்டுறதுக்கு, கோயில் பழைய கோயில் ரெனோவேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கோயிலுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த 500 வந்து ரிசிப்ட் கொடுக்கறது வந்து கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரோட்டோகால் தரிசனம் இப்போ நான் மினிஸ்டராக போனால் கூட நான் 500 ருபீஸ் என்னோடய டிக்கெட் நான் கட்டிட்டு தான் போகணும். எங்களுக்கு ஒன்றும் ஃப்ரீயாக உள்ள அனுப்ப மாட்டாங்க. என் ஃபேமிலி வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் நாங்கள் போகிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டோகால் டிக்கெட் எம்எல்ஏஸு, எம்பிஸு, மினிஸ்டர்ஸு, ஜட்ஜஸ்ஸு இவங்க எல்லாமே ஒரு 3,000 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. 1000 டிக்கெட் வந்து ஸ்ரீவாணி டிக்கெட் கொடுப்பாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் கூட நீங்கள் ஆன்லைனில் யார் புக் பண்ணிப்பாங்களோ அவங்களுக்கு ஒரு டேப் போடுவாங்க. அந்த டேட்டு டைம், அந்த டைமுக்கு வந்து அவங்க தரிசனம் பண்ணலாம். மற்றது ஃபுல்லாமே ஃப்ரீ தர்ஷன் தான். மற்றது ஃபுல்லாமே ஃபுல் டே ஃப்ரீ தர்ஷன். படி நடந்து வருவாங்க இல்லை அவங்களுக்காக ஃப்ரீ தர்ஷன். ஸோ இவர் சொன்னது என்னென்னா எல்லாமே காசு பண்ணிட்டாங்க, எல்லாமே தின்னுட்டாங்க, ஒன்றுமே மைண்ட் இல்லாமல் யாரோ எழுதி கொடுத்துருது ஒரு லூஸு மாதிரி பேசியிருக்காங்க. உண்மையில் எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது அந்த இன்டர்வியூ பார்த்த உடனே. ஒரு டெம்பிள் பற்றி தெரியாமல், டெம்பிளில் சிஸ்டம் பற்றி தெரியாமல் எப்படி பவன் கல்யாண் பேச முடியும்? மேடம், சர்வ தரிசனம் இருக்கு, 300 ரூபாய் தரிசனம் இருந்தது. இந்த 10,000 ரூபாய் தரிசன டிக்கெட் உங்க ஆட்சியில தான் வந்துச்சு அப்படின்றாங்க. இப்போ 10,000 ரூபாய் தரிசனம் காலையில ஓபன் பண்றாங்க. 10,000 ரூபாய்க்கு வந்து எல்லாத்துக்குமே கவுண்ட் இருக்கு சார். அது எதுக்காக எடுத்துன்னு வந்தாங்கன்னா அது மூலியமா இப்போ எல்லா வில்லேஜஸ்ல ஏன் தொகுதியில எனக்கு தெரியும் நான் எத்தனை டெம்பிள் கட்டி கொடுத்தான்னு சொல்லி. ஓவரால் ஸ்டேட்ல 1000கணக்கான டெம்பிள் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து காஷ்மீரில் பெருமாள் டெம்பிள் கட்டியிருக்காங்க, அமெரிக்காவில் கட்டியிருக்காங்க, வைசாக்ல கட்டியிருக்காங்க, அமராவதியில் கட்டியிருக்காங்க. அண்ட் எவ்ரி எஸ்சி எஸ்டி காலனியில் இன்னைக்கு வந்து அவங்க கேட்குற மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் நாங்கள் கட்டி கொடுத்தோம். இது எல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே. பெருமாளுக்கு வந்து இது ஒரு பிரசாரம் தான். இதில் யார் எங்கே வந்து காசு அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீ ஒரு டெம்பிள் கட்ட மாட்ட. சந்திரபாபு நாயுடு இருக்கிற ஆயிரகால மண்டபத்தை உடைச்சிட்டாரு. அப்புறம் வந்து விஜயவாடாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 டெம்பிள் உடைச்சிட்டு பாத்ரூம் கட்டினார் கிருஷ்ணா புஷ்கரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி கேவலமாக வேலை பண்ணுவார் சந்திரபாபு நாயுடு. என்றைக்குமே ஒரு கோயிலை மதித்ததில்லை, கடவுளை மதித்ததில்லை. செப்பல் போட்டு தான் எல்லாம் பூஜை பண்ணுறது. நான் ஃபோட்டோ கூட உங்கள் எல்லாருக்கும் காட்டினேன். அது வேணால் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். அது கூட ஜனங்களுக்கு காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஹிந்துத்வா பற்றி பேசுகிறது, கடவுள் பற்றி பேசுகிறது காமெடியாக இருக்குது. இதே பவன் கல்யாண் நான் கேட்குறேன், எலெக்ஷன் முன்னாடி என்ன பேசினாங்க, இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க, நேற்று என்ன நடந்தது? நேற்று அவன் பொண்ணு வேணுமனே திருமலை கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு கூட டிக்ளரேஷன் சைன் பண்ண வைக்கிறாரு. எதுக்காக? உன் பொண்ணு மைனர்ன்னு நீயே சொல்கிற. நம்ம சம்பிரதாயப்படி அப்பாவோட குலம், அப்பாவோட மதம், அப்பாவோட ஆச்சாரம் தான் பசங்களுக்கு வரும். ஸோ ஒரு பொண்ணு மதம் மாறதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்போ ஏன் உன் பொண்ணை வந்து பாப்டிசம் எடுத்திருக்குன்னு சொல்லி எலெக்ஷனில் ஓட்டுக்காக ஏமாத்திட்டீங்க? இன்னைக்கே அவங்க கிட்ட மைனர் வந்து சைனே பண்ண தேவையில்லை. அவங்க வந்து மதம் மாறதுக்கே வாய்ப்பு இல்லை. நீ ஹிந்துவாக இருக்கும்போது, நீ ஹிந்துவை நான் ஹிந்துவை காப்பாற்றுற ஹிந்துயிசமே சொல்லும் போது ஏன் சைன் பண்ணுறீங்க? இதெல்லாம் என்ன ட்ராமா? இல்லை, அந்த குற்றச்சாட்டு உங்கள் மேலேயும் வைக்கப்படுது. ஜெகன்மோகன் வந்து திருமலாவுக்கு போகிறேன்னாரு. அப்போ அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாம் பேனர்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் பதுங்கிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு ஜெகன்மோகன் மேலே வைக்கப்படுது. அப்போ ஜெகன்மோகனுக்கு ஏழுமலையான் மேலே பெருமாள் மேலே நம்பிக்கை இல்லையா? ஜெகன்மோகன் ரெட்டி பயப்படுற மாதிரி இருந்தா 3600 கிலோமீட்டர் பாத யாத்திரை பண்ண மாட்டாங்க. நடந்து ஸ்டேட் ஃபுல்லாக சுற்றினாரு. எனக்குமே பயப்படலையே. எனக்குமே போலீஸ் செக்யூரிட்டி சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட் கொடுக்கலையே. ஜெகன்மோகன் ரெட்டி யாருக்கு பயப்பட மாட்டாங்க. அவர் அன்புக்கு தான் வழங்கி வேலை செய்வார். ஜெகன்மோகன் ரெட்டி
திருமலா வராங்கன்னு சொன்ன உடனே திருமலாவை வந்து ஒரு பொலிட்டிக்கல் சென்டர் பாயிண்ட் மாதிரி என் கையில் அதிகாரம் இருக்குது, நான் சொன்ன மாதிரி செய்யணும்னு அஃபிஷியல்ஸை வந்து எல்லாம் ஃப்ளெக்ஸி ஒட்ட சொன்னாங்க. ஏன் ஜெகன்மோகன் ரெட்டிக்காக வைக்கிறீங்க? எவ்ரிடே திருமலாவுக்கு வந்து நிறைய பேர் வராங்க, கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க, முஸ்லீம்ஸ் வருவாங்க, சாமி மேலே நம்பிக்கையோடு நிறைய பேர் வருவாங்க. ஏன் டெய்லி நீங்கள் ஃப்ளெக்ஸி அங்கேயே வைக்கணும் இல்லை? ஏன் எடுத்துட்டீங்க? ஏன் அங்கே புக் இல்லை? ஏன் சைன் வாங்க மாட்டீங்க? ஜெகன்மோகன் வந்து திருமலாக்கு முன்னாடி போனப்போ அவருக்காக விதிகள் மாற்றப்பட்டது, முதலமைச்சராக இருக்கவங்க டிக்ளரேஷன் கொடுக்க வேணாம் அப்படின்னு. இப்போ போனால் அவர் டிக்ளரேஷன் கொடுப்பாரா மாட்டாரா? அப்படி ஒன்றும் மாற்றப்படாது சார். ஏன் மாற்றப்படும் சார்? இப்போ நான் கிளியராக சொன்னேன். இன்னைக்கு முதல் வாட்டி ஜெகன்மோகன் ரெட்டி திருமலா வரல, நிறைய வாட்டி வந்திருக்காங்க. அவர் எந்த வேலை ஆரம்பித்தாலும் திருமலா சாமி தரிசனம் பண்ணி தான் ஆரம்பித்தார். அவர் வந்து அப்போசிஷன் லீடராக 3600 கிலோமீட்டர் நடந்தார். அப்போ கூட பெருமாளை தரிசனம் பண்ணி அங்கேருந்து ஆரம்பித்தார். அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட காலு ஃபுல்லாக கொப்பளம் இருந்தாலும் அப்படியே திருமலை வந்து படி நடந்து ஏறி தான் தரிசனம் பண்ணி வீட்டுக்கு போனார். அதை நீங்கள் கவனிக்கணும். ஒரே குடும்பத்தில் அவங்க அப்பா 5 வாட்டி பட்டு வஸ்திரம் கொடுத்துருக்காங்க சாமிக்கு, இவர் 5 வாட்டி பட்டு வஸ்திரம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கடவுள் வந்து இவங்க மேல் அன்பாலா இவங்களை நேசித்து இவங்க கையால் பட்டு வஸ்திரம் வாங்குற மாதிரி இவங்களை 2 வாட்டி சிஎம் ஆக்குனது நீங்கள் கவனிக்கணும். சும்மா எல்லாத்தையும் பொலிட்டிக்கலைஸ் பண்ணக்கூடாது. இப்போ புது அரசு வந்ததுக்கு அப்புறமா நிறைய வழக்குகள் பதிவு பண்ணப்படுது, விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஆடுதாம் ஆந்திரா இதில் 100 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு புகார்கள், அந்த துறையினுடைய அமைச்சர் நீங்களாக தான் இருந்தீங்க. இப்போ உங்கள் மேலே இந்த புகார் வந்திருக்குல்ல? நான் தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். முதல்லேருந்து சந்திரபாபு நாயுடு நான் தான் டார்கெட். ஏன்னா நான் தெலுங்கு தேசம் பார்ட்டிலேருந்து வெளியே வந்திருக்கேன். அவர் செய்கிற எல்லா தப்புகளை நான் ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்குற, எதிர்த்து நிற்கிறேன். ஸோ அது அவருக்கு பிடிக்காது. நான் அப்போசிஷனாக எம்எல்ஏ இருக்கும்போது, சந்திரபாபு நாயுடு ஆட்சி இருக்கும்போது ரூல்ஸ்க்கு அப்பார்ட்மா ரூலே இல்லை. 1 இயர் என்னை சஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சுப்ரீம் கோர்ட்டு போய் ஃபைட் பண்ணி அவங்க பண்ணது தப்புன்னு ப்ரூவ் பண்ணி மறுபடியும் அசம்பிளிக்குள்ளே வந்திருக்கு. அண்ட் ஒரு வாட்டி என்னை கிட்னாப் பண்ணிட்டு போலீஸ் மூலியமாக என்னை ஏதோ பண்ணணும்னு நினச்சாரு. அன்றைக்கி கூட நான் கார் டோர் திறந்து குதிச்சுட்டு அப்புறம் எல்லா ஜனங்க வந்து அது வீடியோ எடுத்தோடனே பயந்துட்டு என்னை வந்து வீட்டுக்கிட்ட விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ நடந்தது மேடம்? இல்லை கிட்னாப் அப்படின்றீங்க, எப்போ நடந்தது இது? வந்து ஒரு வாட்டி விஜயவாடில் வந்து மகிழா பார்லிமெண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா விமன் லீடர்ஸை அதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த அசம்பிளியில் நான் எம்எல்ஏ இருக்கும்போது அப்போசிஷனில் ஒரு எம்எல்ஏ அண்ட் விமன் பிரசிடென்ட் நான் YSRCP அந்த டைமில். ஸோ எங்களுக்கு இன்விடேஷன் வரும்போது நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணதுனால அவங்க எப்படி தில்லுமுள்ளு பண்ணுவாங்க தெரியும். ஆனால் ஒரு பார்ட்டி விமன் பிரசிடெண்ட்டாக ஒரு எம்எல்ஏவாக நம்ம ஸ்டேட்டில் நடக்கும்போது நம்ம போகணும்னு சொல்லி எல்லோரும் சேர்த்து என்னை அனுப்பியிருக்காங்க. ஸோ நான் ஏர்போர்ட்டில் இறங்க உடனே ஏதோ எனக்கு சொல்லிவிட்டு என்னோட பிரதரு என்னோட கன்மேன் யாரும் இல்லாமல் என்னை வந்து தனி வெஹிக்கிளில் ஏர்போர்ட் பின்னால் வழியாக கூட்டிகிட்டு போனாங்க. அது பெரிய ஹல்ச்சல் ஆயிடுச்சு அப்போ மீடியாவில். என்னை கிட்னாப் பண்ணது மார்னிங் டு ஈவினிங் 7 வரைக்கும் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என் கேரக்டர் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணுறது, கேவலமாக அவங்க பார்ட்டி ஆள் கூட பேசிட்டு நான் வந்து வாய் திறக்கக்கூடாதுன்னு என் மேலே அடி அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் வந்து கோர்ட்டு மூலியமாக அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு நான் லீகல் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எப்போவுமே என்னை டார்கெட் பண்ணிகிட்டே வருவார். ஸோ இவங்க கவுண்டிங்கில் கவர்மெண்ட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அட்டாக் என் மேலே தான். ரோஜா வந்து ஆடுதாம் ஆந்திராவில் 100 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சொன்னாங்க. நான் சிரிச்சுட்டு சும்மா இருந்தேன். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த 100 கோட்டே பத்தாது. அவங்கவுங்க எம்எல்ஏ எம்பி இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவங்க தொகுதியில் நடக்கும்போது அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும், அவங்க ஓன் அமௌண்ட் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒர்க் பண்ணால் தான் தெரியும், எந்த வேலை செய்யாமல் சும்மா பழி போடுறது ஈஸி. ஸோ அதனால அவங்க என்ன ஒன்றும் பண்ண முடியல. என்னை உள்ள வைக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேடிட்டே இருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேன். ஸோ அவங்க பொய்யா பிரச்சாரம் பண்ணலாம், உண்மையிலே நான் தப்பு பண்ணியிருந்தா, நான் ஊழல் பண்ணியிருந்தா அரெஸ்ட் பண்ணலாமே, ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம். விஜய்
இந்த 26 எலெக்ஷனில் முடிவுச்சில் வராரு, மாநாடு கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ விஜயுடைய அரசியல் வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா 26? ஏன்னா அவர் ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ, நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக கொண்டு போனால் அவர் கூட ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியாக வரலாம். ஆட்சிக்கு வருவாங்க இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ விஜயகாந்த் சார் வரும்போது எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக அவருடைய வாய்ஸ் போயிருக்கு, எப்படி ஜனங்க அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஜய் கூட ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக வரலாம். ஆனால் சிஎம் ஆவார இல்லைன்னு அது ஜனங்க சொல்லணும். தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசியல் ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய நகர்வுகள் அதில் உங்களுடைய பார்வை என்ன மேடம்? நானும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் ஆனார். இப்போ அவர் டிப்யூட்டி சிஎம் ஆகுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் உதயநிதிக்கு. ஸோ அவர் வந்து சின்ன வயசு. ஸோ இப்போது டிப்யூட்டி சிஎம் ஆனதுனால அவருக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு பதவி வந்தால் நமக்கு வந்து அது பதவியாக பார்க்கக்கூடாது, அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம பார்த்தா தான் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு போஸ்ட் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணாலும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு திமிரில் போயிட்டோம்னா கஷ்டம். பவன் கல்யாண் மாதிரி. நன்றி மேடம். நிறைய கேள்விகள் லட்டு விவகாரத்தில் தொடங்கி சினிமா அரசியல் வரைக்கும் பதில் கொடுத்தீங்க. தந்தி தொலைக்காட்சியில் இணைந்ததற்கு கிளியராக ஃபைனலாக சொல்கிறேன், லட்டுவில் எதுவும் கலக்கலை. வெறும் பொலிட்டிக்கல் கெயின்காக தான் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இந்த மாதிரி வேஷம் போட்டு ஆடிட்டுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு வந்து விசாரணை பண்ணி கரெக்டாக இது 140 கோடி பக்தர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க. நன்றி மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.